சேனல்ல சேமியாவையே நான் வந்து பிரியாணி ஃப்ளேவர்ல செஞ்சிருக்கேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போய் நான் எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம். கடாய் காஞ்சதுக்கப்புறம் 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிட்டு ஸ்பைசஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாம் போட்டுட்டு 2 பச்சை மிளகாயும் போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வணக்கிக்கோங்க. நல்லா வணக்கிறதுக்கப்புறம் கொத்தமல்லி புதினாவே ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி புதினா நல்லா வணங்கினதுக்கப்புறம் நான் 2 தக்காளி எடுத்திருக்கேன். 2 தக்காளியும் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. தக்காளி வணங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா கிண்டினதுக்கப்புறம் நம்ம வந்து மசாலாஸை ஆட் பண்ணலாம். நான் வந்து கரம் மசாலா, மல்லித்தூள், சிக்கன் மசாலா, பிரியாணி மசாலா, மஞ்சள்தூள் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 2 சொம்பு அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் 2 பேக்கெட் சேமியாவும் போட்டுக்கோங்க. சேமியா போட்டு நல்லா கிளறினதுக்கப்புறம் நம்மளோட சூப்பரான சேமியா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. சேமியா பிரியாணியோட கலரே செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் பாருங்களேன், சூப்பராக எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு பாப்பா.